குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். தொடங்கியதும் ஒத்திவைப்பு. லோக்சபாவில் முதல் நாளே அமளி. பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. சபாநாயகர் ஓம் பிர்லா பேசிக் கொண்டிருந்த போதே எதிர்க்கட்சிகள் அமளி செய்ய தொடங்கிவிட்டனர். நீட் வினாத்தாள் கசிவு, அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு விவகாரங்கள் பற்றி விவாதிக்க வலியுறுத்தி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். அமளிக்கிடையே அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பேசினார். मोदी जी ने विकसित भारत की जब कल्पना करी तब रेड फोर्ट से अपने उद्बोधन में कहा था कि हमें विकसित भारत बनाना है. तो विकसित भारत बनाने के लिए हम प्रेरणा कहाँ से लेंगे? मोदी जी ने प्रण लिलवाते हुए பச்சை துண்டு அணிந்து வந்திருந்த திமுக எம்பிக்கள் கர்நாடகாவின் மேகதாதுவில் காவிரி குறுக்கே அணை கட்டுவது குறித்து விவாதிக்க வலியுறுத்தினர். எதிர்க்கட்சி எம்பிக்களை அமைதியாக இருக்கும்படி சபாநாயகர் பலமுறை கேட்டுக்கொண்ட போதும் அமளி தொடர்ந்தது. இதனால் லோக்சபா பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. चर्चा नहीं करना चाहते, सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है. கரப்பான் பூச்சி கட்சியினரை வெளுத்து கட்டிய போலீஸ், பார்லிமெண்ட் நோக்கி பேரணி, தடியடி. நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி சிஜேபி எனப்படும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அமைப்பினர் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுங் 21 நாட்கள் தொடர் உண்ணாவிரதம் இருந்தார். அவர் உடல்நிலை மோசமடைந்ததால் 2 தினங்களுக்கு முன் போலீசார் அவரை கட்டாயமாக தூக்கிச் சென்று மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். இன்று பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறும் சூழலில் கரப்பான் பூச்சி கட்சியினர் பார்லிமெண்ட் நோக்கி பேரணி நடத்துவதாக அறிவித்திருந்தனர். இதனால் ஜந்தர் மந்தர் உட்பட டெல்லியின் முக்கிய இடங்களில் போலீசார் குவிக்கப்பட்டனர். ஒன்று கூடிய கரப்பான் கட்சியினர் பேரணியை தொடங்கினர். அனுமதி இல்லாததால் போலீசார் அதிரடிப்படையினர் தடுத்தனர். அவர்களுக்குள் தள்ளுமுள்ளு கைகலப்பு ஏற்பட்டது. போலீசார் தடியடி நடத்தி அவர்களை கலைக்க முயன்றனர். அதையும் மீறி முன்னேறிச் சென்றவர்களை வெளுத்துவிட்டு விரட்டியதால் பரபரப்பு நிலவியது. போராட்டம் காரணமாக டெல்லியில் போலீசார் பல இடங்களில் வாகன சோதனையில் ஈடுபட்டதால் நொய்டா டெல்லி ரோட்டில் டிராபிக் ஜாம் ஏற்பட்டது. பிரதமர் மோடி சொன்ன அந்த 56 வயது இளைஞர், விண்வெளியில் சாதிக்கிறது இந்தியா. பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. ஆகஸ்ட் 13 வரை 19 அமர்வுகள் நடைபெற உள்ளது. கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக பிரதமர் மோடி பேட்டியளித்தார். அவர் கூறும்போது, பார்லிமெண்ட் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சி எம்பிக்களும் உறுதி செய்ய வேண்டும். பருவமழையும் பார்லிமெண்டின் மழைக்கால கூட்டத்தொடரும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். அனைத்து எம்பிக்களும் முழு மனதுடன் சபையில் பங்கேற்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஸ்கைரூட் தனியார் நிறுவனம் விக்ரம்-1 ராக்கெட்டை வெற்றிகரமாக ஏவியதை பிரதமர் மோடி பாராட்டினார். கடந்த ஆண்டு மழைக்கால கூட்டத்தொடருக்கு சற்று முன் இந்திய குடிமகன் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றார். இப்போது இளம் ஸ்டார்ட் அப் நிறுவனம் மிகப்பெரிய மைல்கல்லை எட்டியுள்ளது. விண்வெளித்துறையில் இந்தியா சாதித்து வருகிறது என்றார். உலகின் மிகச்சில நாடுகளில் மட்டுமே இதுபோன்ற தனியார் முயற்சிகள் நடைபெற்றிருக்கிறது. இந்திய இளைஞர்களின் இந்த புதிய பயணம் மிகப்பெரிய வெற்றி. காங்கிரஸ் எம்பி ராகுலை மறைமுகமாக விமர்சித்த பிரதமர் மோடி, ஸ்கைரூட் நிறுவனத்தில் பணிபுரியும் இளைஞர்களின் சராசரி வயது 28 தான். நான் வேறெந்த 56 வயது இளைஞரை பற்றியும் பேசவில்லை. 56 வயதில் இளைஞர் என கூறிக்கொள்பவர்களுக்கான காலமல்ல. விண்வெளியில் இந்தியாவின் கொடியை நாட்டியுள்ள சராசரி 28 வயது இளைஞர்களை பற்றித்தான் பேசுகிறேன் என்றார். மேற்காசியாவில் நிலவும் போர் இந்தியாவுக்கு பெரும் சவாலாக இருந்த போதிலும் அதை திறம்பட சமாளித்து நமது பொருளாதாரம் 7.7% வளர்ச்சி கண்டுள்ளது என்று பிரதமர் மோடி கூறினார். இளம் கிராண்ட் மாஸ்டர்களை உருவாக்கி தமிழகம் சாதனை. முதல்வர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கை. உலக சதுரங்க நாளை முன்னிட்டு சதுரங்கத்தை நேசிக்கும் அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள். இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான இளம் கிராண்ட் மாஸ்டர்களை உருவாக்கி தமிழகம் சாதனை படைத்து வருகிறது. 1988 இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் தொடங்கி குகேஷ், பிரக்ஞானந்தா, வைஷாலி உள்ளிட்ட பல இளம் கிராண்ட் மாஸ்டர்கள் சர்வதேச அளவிலான போட்டிகளில் தமிழகத்துக்கு பெருமை சேர்த்து வருகின்றனர். உலக அரங்கில் சதுரங்கத்தின் தலைநகராக தமிழகம் முன்னேறி வருகிறது. இந்த முயற்சிகளுக்கு அரசு அனைத்து வகையிலும் துணை நின்று எல்லா உதவிகளையும் வழங்கும் எனவும் முதல்வர் கூறியுள்ளார். ஐசியூவில் ட்ரீட்மெண்ட் பார்க்கும் எலக்ட்ரீஷியன், வெளியான ஷாக் வீடியோ. ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் எப்போதுமே நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்.
மருத்துவமனையில் கிறிஸ்டல் என்ற தனியார் ஒப்பந்த நிறுவனம் மூலம் 30க்கும் அதிகமான ஆண் பெண் ஒப்பந்த பணியாளர்கள் பணிபுரிகின்றனர். அதில் எலக்ட்ரீஷியனாக இருப்பவர் விக்னேஷ். இவர் சமீபத்தில் ரீல்ஸ் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் முகத்தில் இரத்த காயங்களோடு வந்தவருக்கு விக்னேஷ் மருந்து போட்டு சிகிச்சை கொடுக்கிறார். மருத்துவ படிப்போ அல்லது முறையான பயிற்சியோ இல்லாத ஒரு ஒப்பந்த ஊழியர் நோயாளிக்கு சிகிச்சை அளிப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பணியில் இருந்தபோதும் ஒரு எலக்ட்ரீஷியன் எப்படி அவசர சிகிச்சை பிரிவுக்குள் அனுமதிக்கப்பட்டார்? இத்தனை அசாதாரணமாக நடந்தது எப்படி என அடுக்கடுக்கான கேள்விகள் எழுந்துள்ளன. விக்னேஷ் மீதும் அந்த சமயம் வாரத்தின் முதல் நாளில் ஏற்றம் கண்டது தங்கம் விலை. சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப நம் நாட்டிலும் தங்கம் விலையில் ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. சென்னையில் 18ஆம் தேதி சனிக்கிழமை 1 கிராம் ஆபரண தங்கம் 13,135 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரு சவரன் 1,05,080 ரூபாய்க்கு விற்பனையானது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தங்கம் விலையில் மாற்றம் ஏதுமில்லை. இந்த வார வர்த்தகத்தின் துவக்க நாளான இன்று 1 கிராம் தங்கம் விலை கிராமுக்கு 15 ரூபாயும் சவரனுக்கு 120 ரூபாயும் உயர்ந்துள்ளது. அந்த வகையில் இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 13,150 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 1,05,200 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 235 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.